ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எல்லாருமே கேட்குறது இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஃபஸ்ட்டு எதுக்காக ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் ஒரு இன்டர்வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவருக்கு இன்டர்வியூவே மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனே கேட்குறாங்க. அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறுகியதாகவும் அண்ட் கிளியராகவும், அதே சமயத்தில் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொலைட், அதாவது அதோடைய வாய்ஸ் டோன் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கணுங்க. அப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு நாமே நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்று நமக்கு நாமே பேசி பார்த்துக்கலாம். அப்புறம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், பேசி பழகிக்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கிட்டையுமே, நம்ம குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் யாரெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஃப்ரீயாக லிபரலாக பேச பழகிக்கணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிடென்ஷியல் டோன்ஸை நமக்குள்ளவே வளர்த்துக்கணுங்க. அப்போ தான் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா வார்ம் வெல்கமோட க்ரியேட் பண்ணணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நம்மளோட நேமை ஃபுல் நேமை மென்ஷன் பண்ணணும். நம்மளோட நேம் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரஷ். எஜுகேஷன் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது ஹைலைட் பண்ணி கொடுக்கணுங்க. அடுத்து கரியர் கோல்ஸ், எதுக்காக நம்ம இந்த ஜாப்பை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றியும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட், சப்போஸ் இந்த ஜாப் நமக்கு கிடச்சிச்சின்னா நம்ம எவ்வளோ அளவுக்கு ரொம்ப ஹானரபிளாகவும் டெடிக்கேட்டடாகவும் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றத பற்றியும், ஃப்யூச்சர் பிளான்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 செகண்ட்ஸ்குள்ளவே முடிஞ்சிடுற மாதிரி இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் 30 செகண்ட்ஸ்குள்ளவே முடிஞ்சிடுற மாதிரி இருக்கணும். சரி, வாங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோட சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். நம்ம செல்ஃப் இன்ட்ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஹலோ மை நேம் இஸ், உங்களோட நேம், நீங்கள் இப்போ என்ன ஜாப், அதாவது இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத பற்றியும், வித் டேஷ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்குது, எந்த கம்பெனியில் என்ன ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்றத பற்றியும் சொல்லணும். அடுத்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைப்பிங்ஸ், ஸ்போர்ட்ஸு, என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்றத பற்றியும் சொல்லணும். அண்ட் மை ப்ரீவியஸ் ரோல், அச்சீவ்ட், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன அச்சீவ் பண்ணீங்க அப்படின்றத பற்றியும் சொல்லணும். உங்களோட பொசிஷனுக்கு ரிலேட்டடாக என்னென்ன அச்சீவ் பண்ணீங்க அப்படின்றத பற்றி சொல்லணும். விச் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் மை அபிலிட்டி டு, இதுதான் என்னுடைய இந்த ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஐம் எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ஜாப், எதுக்காக இந்த ஜாப்பை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத பற்றியும் சொல்லணுங்க. ப்ளஸ் இந்த கம்பெனியோட நேமை பற்றியும், எதுக்காக நான் இந்த கம்பெனி சூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றியும் நம்ம கண்டிப்பாகவே என்ன பண்ணணும், சொல்லணுங்க. சரி, வாங்க ஒரு ஸ்மால் அண்ட் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். குட் மார்னிங் சார், ஐம் கிரிஷ் ஃப்ரம் கான்பூர். மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ஷங்கர் அண்ட் இஸ் a farmer. My mother's name is Lakshmi and she is an housewife. My interests are playing games, learning new things and helping my father. My short-term goal is to get a job in a reputed company like yours. And my long-term goal is to get a lot of experience in cybersecurity and supporting to others. My strengths are passion for learning, problem-solving abilities, and hands-on technical skill in cybersecurity. My weakness is overthinking. If I talk about my strengths, I'm a quick learner and adapt quickly in any situation. My short-term goal is to get a good job in a well-reputed company like yours, and my long-term goal is to get a reputed position in the company where I can build my career and help the organization too. In my free time, I enjoy music and cooking. Music helps me to stay calm, while cooking allows me to task with precision and patience. Thank you, sir. Thanks for watching.